ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு சேமிக்கிறது தான். அது நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டு வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ நானும் நிறைய வாட்டி எமர்ஜென்சி ஃபண்டு சேர்க்கணும்னு நினச்சிட்டு சின்ன சின்ன காயின்ஸாக சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய உண்டியல் சேவிங்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 1500 2000 மேலே வந்துச்சு. ஸோ அந்த தான் கேஷாக கன்வெர்ட் பண்ணி முன்னாடியெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருந்தேன். சின்னதோ பெருசோ நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்ரி மந்த் நம்ம தனியாக தூக்கி வைக்கணும். நம்ம எவ்ரி மாதம் பட்ஜெட் போடுறப்ப அந்த எமர்ஜென்சிக்குன்னு அந்த மாதத்துக்கு ஒரு 500 அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஸோ இப்படி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷத்தோட கடைசியில் உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பேங்க் அக்கௌண்ட்லேயும் போடலாம், இல்லை கையில் கேஷாக வச்சுக்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் யோசித்து உங்களுக்கு ஏற்றது எதுவோ அதுபடி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது மினிமம் அமௌண்ட்டு. நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு உங்களோட வருமானத்தில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ, இப்போ ஒரு சில பேர்த்துக்கு 1000 சேர்க்க முடியும். அந்த மாதிரி 1000 மாதம் மாதம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வருஷத்தில் 12,000 சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வருஷத்தோட கடைசியிலையோ உங்களுக்கு தேவையானப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய இதில் பார்த்திங்கன்னா நான் கேஷாக தான் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். நான் எந்த மாதம் இருந்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எழுதாமல் சும்மா அப்படி சேர்த்து வச்சுருவேன். நவம்பர் மாதம் இருந்து 2023 சேர்க்க ஆரம்பித்தேங்க. ஸோ அப்போ சரி நம்ம பேங்க்கில் போடாமல் கையில் கேஷாக வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சேர்க்க ஆரம்பித்தது தான். ஸோ இன்றைக்கி நான் செக் பண்ணையில் எனக்கு 2500 இருந்துச்சு கிட்டத்தட்ட 5 மாதத்தில். ஸோ இந்த 2500 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். சில பேர் 1000 சேர்ப்பாங்க, சில பேர் 500 சேர்ப்பாங்க. ஸோ நம்மளோட பட்ஜெட்டில் நீங்கள் சேவிங்ஸுன்னு போடுறப்பே நம்ம மந்த்லி பட்ஜெட்டில் சேவிங்ஸுன்னு தனியாக எடுத்து வச்சுருவீங்க. அந்த பாக்கி இருக்க மணிக்கு பட்ஜெட் போடுவீங்க இல்லையா, அதில் இப்போ க்ராசரிக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு, மட்டன் அது மாதிரி நான்வெஜ் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் இபி பில்லு, தண்ணி பில்லு இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா, எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அந்த இதில் மந்த்லி நீங்கள் ஒரு 500 உங்களால் முடிஞ்சது, இல்லை 200 உங்களால் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி சேமிச்சுட்டு வரையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தோட கடைசியில் நிறைய அமௌண்ட்டு கையில் நிற்கும். ஸோ இந்த இதை நான் எந்த காரணம் கொண்டு வெளியிலே எடுக்க மாட்டேன். இது தனியாக ஒரு கவரில் போட்டிருக்கேன். இந்த கவர் இருக்கு இல்லையா, இந்த கவரில் போட்டுட்டு நான் எழுதி வச்சுருவேன். மாதம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதத்துக்கான அமௌண்ட் எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவேன். ஸோ இந்த எழுதி வைக்கையில் நான் அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் நம்ம பட்ஜெட் போட்டு ரூபாய் எடுத்து வைப்போம் இல்லையா, அப்போ மட்டும்தான் தூக்கி வச்சுறது தனியாக. எமர்ஜென்சி நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். ஏற்கனவே டாக்டருக்கு மெடிக்கலுக்குன்னு தனியாக ஒரு 500 எடுத்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே எடுக்கிறதில்ல. ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப காசு தேவைனால இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் கையில் கேஷாக வச்சுருந்தா செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம், சஞ்சய்கா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் அது போட்டாலும் நல்லது. நீங்கள் இல்லை நாங்கள் கையில் கேஷாக வச்சுக்கிறோம்னாலும் நல்லது. இல்லை கேஷாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு செலவாயிரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் அந்த அமௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஜிபேவோ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத அக்கௌண்ட்டில் தனியாக தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து எனக்கு 2500 சேர்ந்துருக்குது. ஸோ இந்த ஃபண்டை நான் எடுக்க போகிறது கிடையாது, இப்படி தான் கண்டினியூ பண்ண போகிறேன். என்னோடய பட்ஜெட் பிளானிங் அண்டு நான் எப்படியெல்லாம் சேமிக்கிறேன்ற வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக நிறைய போட்டிருக்கேன். என்னோடய சேனலை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். என்னை மாதிரியே நிறைய பேர் சேமிப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னை விட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள்லாம் அதை கீழே கமெண்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக
என்னோட வீடியோஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சைடில் இருந்தும் கமெண்ட்டை வந்து படிக்கிறது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம சேமித்து நம்மளோட கடன் அடைக்கிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு இந்த மாதிரி கட்டுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து எனக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் 2500 இருக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு மாதம் மாதம் எடுத்து வச்சுருவேன். அதை சொல்லிடுவேன். எவ்வளோ கையில் இருக்குதுன்னு தெரியாது. மேபி அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா வேணால் அவருக்கு வந்து தெரியும், ஓகே இவ்வளோ வச்சுருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபண்டை வந்து நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். இந்த ஃபண்டை எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம சேர்த்து வைப்போம், எவ்வளோ தான் சேருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுல இருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சிறுக சிறுக சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.